இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவனுடைய காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய இயேசாண்டவர் கோவிலிலே, எருசலேம் கோவிலிலே காணிக்கையாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்யப்படுகின்ற நாள் இன்று. ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணம் செய்தல் அப்படின்னா என்ன பொருள்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுனா என்ன, இல்லை நம்மளை அர்ப்பணிப்பது அப்படின்னா என்ன, இந்த விழா ஏன் வந்துச்சு, அப்போ நம்மளுடைய இந்த விழாவுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். சகோதரர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் யாவை இறைவன் தன்னுடைய மக்களை மீட்க மோசேவை அனுப்புகிறாரு. மோசே போகிறாரு, பார்வோன்ட்ட சொல்கிறாரு. ஆனால் பார்வோன் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் மக்கள் விடுதலை பண்ணி அனுப்புறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அவன் மனசு அப்படியே கல் மாதிரி மனசு இருக்குது. அப்படியே அவனுக்கு கடவுள் 10 கொள்ளை நோய்கள் என்னென்னமோ பண்ணுறாரு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், விட மாட்டான். இறுதியாக மோசே வழியாக இஸ்ரேல் மக்கள் ஒரு தகவல் சொல்லப்படுது. இஸ்ரேல் மக்களே, என்ன பண்ணுங்க, ஒரு ஆட்டை கொன்று அதோட ரத்தம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாசக்கால் நிலை கதவுகள் பூசி வைங்க. அவனுடைய தூதர் என்ன பண்ணுவார், இன்று இரவு இந்த எருசலேமுக்குள்ள வருகின்ற பொழுது எந்தெந்த நிலை கதவுகள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா இஸ்ராயல் மக்களுடைய வீடு, அங்கு இருக்கின்ற ஆண் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். எந்தெந்த அந்த வாசக்காலெல்லாம் ரத்தம் இல்லையோ அதெல்லாம் எகிப்திய வீடு. அந்த வீட்டில் இருக்கின்ற தலச்சம் பிள்ளைகளை ஆண்டவர் கொன்று ஒழிப்பார் என்று சொல்லப்படுது. இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, எகிப்து தலைப்பர் அனைத்தையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொண்டு ஒழிக்கிறார். அப்போ தலைப்பேர் என்பது ஆண்டவருடைய சொந்தம். தலைப்பேர் என்பது ஆண்டவருக்கு உரியது என்று அன்றிலிருந்து என்ன பண்ணாங்க, முதலில் வருகின்ற கனிகை இல்லையா, முதல் விளைச்சல் இல்லையா, அனைத்தையும் முதலில் என்ன அவங்களுக்கு கிடைக்கிறதோ அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வை கொண்டாடி வந்தாங்க. அது விளைச்சலை பொருளாக தான் சரிதான், பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், ஆண் வாரிசாக இருந்தாலும் சரிதான். அதுலேருந்து அந்த முதல் கணிகை கடவுள் கொடுக்குறது அந்த வழக்கம் வந்தது. அதனை பின்பற்றி என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை எருசலேம் கோயிலில் மாதாவை சூசேப்பா என்ன பண்ணுறாங்க, காணிக்கையாக கொடுக்க வராங்க. வசதி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, காணிக்கையாக அந்த பிள்ளையை கொடுத்துட்டு கடவுளுக்கு அந்த கடவுள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதற்கு ஈடாக தங்களால் முடிந்த காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்த திரும்ப வாங்கிப்பாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ பணக்காரங்க காசு என்ன பண்ணுற பெரிய பெரிய காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. ஆடோ மாடோ கொடுத்து கன்றுகளை கொடுத்துவாங்க. ஆனால் ஏழை மக்கள் பண்ணுவாங்க, ஒரு புறாக்களோ இல்லை புறா குஞ்சுகளையோ, ஏழை எளிய மக்கள் அவங்களால வர முடியாது இல்லையா, அவங்களால முடிந்த காணிக்கைகளை அந்த பிள்ளைக்கு ஈடாக கொடுத்துட்டு தன் பிள்ளையை திரும்ப வாங்கிட்டு போவாங்க. அப்படிதான் என்ன பண்ணுறாங்க, சோசேப்பர் மாதாவும் புறா குஞ்சுகளை காணிக்கையாக கொடுத்து இயேசப்பாவை திரும்ப வாங்கிட்டு அவங்க நாசரேத்துக்கு போவதாக நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் கடவுள் இறைமகன் இயேசு தன்னையே முழுவதுமாக தந்தையினிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார், ஒப்புவிக்கப்படுகிறார், ஒப்படைக்கப்படுகிறார், அர்ப்பணிக்கப்படுகிறார் முழுவதுமாக. ஒரு சின்ன ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், மெழுகுதிரி இல்லையா, மெழுகுவத்தி. இப்போ நம்ம தியாகமான மெழுகுவத்தி சொல்லுவோம். மெழுகுவத்தி எல்லாருக்காகவும் அது வெளிச்சம் கொடுத்து தன்னையே உருக்குலைச்சிக்குது பாரு, தன்னையே தன்னோட உருவத்தையே குலைத்து கொண்டு அழித்து கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்குது பாரு அப்படின்னு மெழுகுதிரி சொல்லுவோம். நம்ம ஒரு தியாக உணர்வுக்கு சொல்லுவோம். நம்ம நல்லா சொன்னாங்க. கற்பூரங்குது இல்லை, கற்பூரமும் எல்லாருக்கும் ஒளி தான் கொடுக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு டைமில் போட்டி வந்துடுது. மெழுகுவத்தி சிறந்ததா கற்பூரம் சிறந்ததான ஒரு போட்டி. பஞ்சாயத்து நடக்குது, தீர்ப்பு
கற்பூரத்தின் பக்கம்தான் கிடைக்குது. கற்பூரம் தான் உண்மையான தியாகம் செய்த ஒரு பொருள் கிடைக்குது. ஏன்னு சொன்னால், மெழுகுவர்த்தி என்ன பண்ணுது, தன்னையே உருக்குலைத்து அந்த மெழுகு திரியை தனக்கிட்டே வச்சுக்குது, அப்படியே உருக்கி வச்சுக்குது. அப்படியே முழுவதுமாக அது கரைந்து போகவில்லை பாருங்க பார்ப்போம். சரிதானே? அதை உருகி உருகி அந்த உருகின மெழுக தனக்கிட்ட வச்சுக்குது. அப்படியே இது எனக்கு வச்சுக்குதான். ஆனால் கற்பூரம் என்ன பண்ணுது, முழுவதுமாக அங்கே கற்பூரம் கொளுத்து எழுந்து பாருங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த எரிந்த அந்த கருப்பு கரை தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. கற்பூரம் தான் அந்த அர்ப்பணிப்பினுடைய முழுமை என்று திருப்பி சொல்லப்படாது. சும்மா இப்போ சதுர ஒரு உண்மைதான். அது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தல் என்பது கற்பூரம் போன்றது. ஏசப்பா அப்படி இருந்தார். அப்படி இருந்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தான் கடவுளாக இருந்தும் அந்த நிலையிலே அவர் அந்த நீடிக்காமல், அதையே வலிந்து பற்றி கொண்டிருக்காமல், எல்லாவற்றிலும் மனுஷனை போல. இன்னைக்கு முதல் வாசகம் 2ஆம் வாசகம் தான் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு பார்ப்போம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் நம்மை போலவே ஆனார். இன்னைக்கு வாசகம் தான் 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு எபிரேயர் திருமுகத்தில் கடவுள் எல்லாவற்றிலும் மனிதர்களைப் போலவே ஆனார். அவர் ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போலவே கிறிஸ்துவும் அதே இயல்பிலே பங்கு கொண்டார். ஆண்டவர் கடவுள் நினைச்சிருந்தாருன்னா அவர் விண்ணகத்திலிருந்து மக்களை மீட்டிருக்க முடியாதா? அவருக்கு வல்லமை கிடையாதா? செய்திருக்கலாமே. ஆண்டவர் செய்யவில்லை. தன் பிள்ளைகளுக்காக மக்களோடு மக்களாக இன்னைக்கு அந்த வாசத்தை கவனிக்கும் முதல் வரியை தான் இன்னைக்கு ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் ஆற்று கொண்டிருந்த அந்த அழகையை தன் சாவை கொண்டே வென்றார். இதுதான் கையளிப்பு, முழுவதுமாக ஒப்பு கொடுத்த. அதை ஏசப்பா செஞ்சார். நாம செய்யறோமா? சிந்திச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. இன்றைய முதல் வாசிக்கிற மலாக்கி நூலை வாசிக்கிற நாம, அதாவது எபிரேய நூல் தொகுப்பினை பொறுத்த வரையில இறுதி நூல் மலாக்கி. அது பிறகு இணை திருமுறைகள் வரும். அது இந்த இந்த இணை திருமுறைகளை எபிரேயர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அதுதான் டாபிக், அது போதும். ஓகேங்களா? அப்போ அந்த எபிரேய முறைப்படி இருக்க அந்த விவிலியத்தில் இறுதி நூல் மலாக்கி. இந்த மலாக்கி நூல் கிட்டத்தட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்ட ஒரு நூல். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சென்று, சரியா, பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டு அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு இடிக்கப்பட்டிருந்த கோவிலை திரும்ப கட்டி எழுப்புறாங்க. எஸ்ரா நெகேமியா காலத்தில் திரும்ப கட்டி எழுப்பி ஆலய அர்ப்பணம் விழா நடத்தி அந்த ஆலயத்தை மீண்டும் மக்களுக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த பிறகு அங்கே இருக்கின்ற குருக்கள், அங்கே மக்கள் ஆண்டவருக்குரிய காரியங்களை சரியாக செய்கிற மாதிரி தெரியல. கோயில் மட்டும்தான் புதுசாக கட்டி எழுப்பக்கூடிய மனங்கள் கட்டி எழுப்பப்படலை. குருக்களும் அங்கே இருக்க மக்களும் கடவுளுக்குரிய ஒரு காணிக்கையை கொடுக்கல, ஒரு பழி செலுத்தலை, ஆண்டவருக்குரிய காரியத்தில் சமய ஈடுபாடோடு இல்லை. அவங்க ஏதோ பார்த்துக்குவோம் என்று ஆண்டவரை பொறுத்த மட்டும் அலட்சியமாக இருந்தார்கள். அப்பதான் மலாக்கி சொல்லுகிறார், அலட்சியமா இருக்காதீங்க. ஆண்டவர் இதே நேரத்தில், நீங்கள் நினைக்காத நேரத்தில் வருவார். திடீர்னு ஆண்டவர் கோயிலுக்கு வருவார். அவர் வருகின்ற பொழுது நீங்கள் தயாரிப்பார், இல்லைன்னா என்ன பண்ணுவார், உங்களை நிச்சயமா தண்டிப்பார் என்று ஆண்டவருடைய வருகையை முன் அறிவிக்கிறார். தான் ஏசப்பா சொல்ல பாருங்க. அப்போ நீங்கள் நினையாத நேரத்திலே மனுமகன் வருவார். 10 கண்ணீர் உண்மை. தயாரிப்போடு இருங்க, முழு அர்ப்பணத்தோடு இருங்க. ஏனென்றால் நீங்களும் திருமுழுக்கின் வழியாக கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் எல்லோரும் நாம் பெற்ற திருமுழுக்கின் பொழுது நாமும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் அவருடைய காரியங்களை முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும். பாட்டெல்லாம் பாடும் இல்லையா, என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். பாட்டு தான் பாடுறோம். உண்மையாகவே
நாம் அவ்வாறு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். தரமா? ஏசப்பா கொடுத்தாரு. ஏசப்பா கொடுத்தாரு. தூய பவுல் வாழ்ந்தாரு. கலாத்தியர் 2:20 பாருங்க பார்ப்போம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். 1 கொரிந்தியர் 1:11 சொல்ல பார்ப்போம். எல்லோரும் என்னை போல் நடங்கள்னு பவுல் சொல்லுவார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை போல வாழ்கிறேன்னு சொல்லுவார். எல்லாம் என்ன மாதிரி வாழுங்க, ஏன் நான் கிறிஸ்து மாதிரி வாழ்கிறேன்னு சொல்லுவார். அவர் வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். அவரை பின்பற்றி நாம வாழறோமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் இன்றைக்கு பாருங்க பார்ப்போம். நற்செய்தியில் ஏசப்பாவை காணிக்கை கொடுக்க போகிறாங்க. சிமியோனும் அண்ணாவும் ஏசப்பாவை கூட சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம். மீட்பு என் கண்கள் கண்டு கொண்டன. சிமியோன் சொல்கிறாரு, ஆண்டவரே மீட்பை நான் பார்த்துட்டேன், இப்போ நான் எனக்கு நீங்கள் எடுத்துங்க நீங்கள் என்று சிமியோன் சொல்லுகிறார். உலகின் ஒளியாக ஆண்டவர் வாழ்ந்தார். புறவினத்திற்கு ஒளியாக ஆண்டவர். இதோ யோவான் 8:12 பாருங்க பார்ப்போம். உலகின் ஒளி நானே. ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்ணாரு? இந்த உலகம் முழுமைக்கும் ஒளியாக வாழ்ந்தார். அன்னை மரியாள், சூசையப்பர் தன் பிள்ளையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தனுடைய அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக ஏசப்பா வாழ்ந்தார். தன்னை முழுவதுமாக எல்லோருக்குமாக ஒப்பு கொடுத்தார். இறுதியில் தன் உயிர் ரத்தத்தையே சிலுவையில் சிந்தினார். ஏசப்பாடி வார்த்தை இது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கூறமெல்லாம் விண்ணகத்தில் பிரவேசிக்க முடியாது, நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் திருவுளப்படி வாழணும், தந்தையின் கட்டளைப்படி வாழணும். தந்தையின் வார்த்தை என்னவோ அதை பின்பற்றி அப்படி வாழ்ந்தாதான் நாம முன்னு நுழைய முடியும். ஏசப்பா வாழ்ந்தாரு. இந்த உலகில் உயிர்த்து முதல் கனியாக விண்ணகம் சென்றாரே அவர். சென்றாரே அவர். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ நாம எப்படி வாழணும் யோசிக்கணும். நாம் திரும்ப சொல்றோம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? திருமுழுக்கின் பொழுது நாமும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்வது மெழுகுவர்த்தி போலவா கற்பூரம் போலவா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் மெழுகுவர்த்தி போலவா கற்பூரம் போலவா? இந்த இயேசுடைய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விழாவானது இந்த கேள்வி நமக்கு இருக்குது. இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது மெழுகுவர்த்தி மாதிரி அப்படியே உருக்கி ஒரு குளிர சரி, நீ என்ன பண்ற? உனக்கானதை சேர்த்து வச்சுக்கிறேன், உனக்கு கால் சேர்த்து வச்சிருக்கேன். கற்பூரம் பாருங்க, எதுவும் கிடையாது. முற்றிலுமாக ஆண்டவருக்காக கரைந்தது போயிடுது. அப்படி எவன் ஒருவன் ஆண்டவருக்காக கரைந்து போகிறானோ, ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அனைத்தையும் ஆண்டவருக்காக கொடுக்கிறானோ, அவர்கள் தான் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்று வாழ்வார்கள். சரிங்களா? அதுதான் உண்மையான அர்ப்பண வாழ்வு. அதுதான் விசுவாச வாழ்வு. இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்துன்னு சொல்லுவாங்க. தொடக்க திருச்சபையில் வாழ்ந்த அந்த தொடக்க திருச்சபையினுடைய மக்கள், கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக தனக்கு இன்னுயிரை அர்ப்பணிச்சாங்க. அவங்க அன்னைக்கு அந்த விசுவாசத்தை காப்பாற்ற நாம கிறிஸ்தவம் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஏசப்பா சொல்லுவார், பெற்ற அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள்னு சொல்லுவார். விவிலியம் சொல்லுகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக தன் பிள்ளை அழைச்சிருக்கார். நம்ம அகஸ்டியா, நீ என் பிள்ளை வா. சோஃபியா, நீ என் பிள்ளை வா. ஒரு பிள்ளை பேச அழைக்கிறார், நீ வா என்று கடவுள் திருமுழுக்கின் வழியாக அர்ப்பண வாழ்வுக்கு நம்ம எல்லோரும் அழைச்சிருக்கிறாரு. ஏசப்பா எப்படி வாழ்ந்தாரோ, சரிங்களா? தூய பவுல் எப்படி வாழ்ந்தாரோ, இந்த பேதுரு, எல்லா சீடர்கள், அப்போஸ்தலர்கள், எல்லா சீடர்கள் புனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அதை போலவே நம்மையும் முழு அர்ப்பண உணர்வோடு வாழ இறைவன் இன்றும் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, அந்த அழைப்புக்கு நம்ம கவனமோடு செவி கொடுப்போம். அவனுடைய அழைப்புக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் அவனுடைய திருக்கரம் நம்மை என்னைக்கும் வழிநடத்தி கொண்டே இருக்கும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. எனவே நாம் திரும்ப சொல்கிறேன், நாம் மெழுகுவர்த்தியை போல
நமக்கான காரியங்களில் நாம் கவனம் செலுத்தி விட்டுவிட்டு கற்பூரம் போல் நம்மை முழுமையாக கரைத்து ஆண்டவரை பார்த்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் அந்த கற்பூரத்தினுடைய அந்த சுவாலை அந்த அனைத்தும் எப்படி மேலெழும்பி போகிறதோ அதே போல நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நம்முடைய அனைத்தும் இல்லையா, நம்முடைய ஜபங்கள் அனைத்தும் ஆண்டவர் நோக்கி எழும்பி போகும். அப்படி போகின்ற பொழுது கடவுள் தமக்கான பதிலை கொடுப்பார். சகோதரர்களே, நம் வாழ்ந்த உலகிலே இந்த வாழ்க்கையிலே இல்லையா, இயேசுவை போல, பவுலை போல, மற்ற சீடர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, கடவுளுக்காக வாழ்ந்த மக்களைப் போல நாம் நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கடவுள் என்று நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்போம்.